ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கோல்டு மார்க்கெட்டோடைய ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் வீக் கோல்டு மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் எப்படி அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணிருந்துச்சு, நம்ம கோல்டு மார்க்கெட்டில் எந்த மாதிரிலாம் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாங்கிறதையும், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டோட டேரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ட்ரேஜினியஸ் அப்படிங்கிறது மற்ற மென்டார்ஸ் ஃபீஸ் வாங்கி சொல்லிக் கொடுக்குற கோர்சஸை ஃப்ரீயாகவே கொடுக்குது. அதை தாண்டி ஃப்ரீ கோர்சஸில் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் டேஜினியஸோட பெய்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தபிளான சர்வீசஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். வெளியில் இந்த 10 நாள் 15 நாள் கிளாஸஸ்லாம் தாண்டி we are giving the 2 months of higher duration classes இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ இந்த சப்போர்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி ட்ரேஜினியஸில் இன்னொரு சர்வீசஸ் லாங் டேர்மாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் ட்ரேஜினியஸோட காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ். அதுவுமே இன்னுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்வீசஸில் உங்களுக்கு எதெல்லாம் சூஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ஒரு மென்டரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரான மென்டருக்கான குவாலிட்டிலாம் இருக்கா என்னங்கிறத அவங்களோட ட்ரேடிங் சர்வீசஸ் தான். பட் அந்த ட்ரேடிங் சர்வீசஸுமே நம்ம பண்ணிவிடுவோம். காப்பி ட்ரேடிங் சர்வீசஸுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ட்ரேஜினியஸ் உங்களுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்டில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோமோ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்ட்ரால்ஸோ கமிஷன்ஸ் பேசிக்ஸோ நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்ம சப்போர்ட் டீமோட கான்டாக்ட் நம்பர் தந்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரேஜினியஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸோ ரன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை தாண்டி எந்த ஒரு ப்ராஃபிட் கேரண்டியும் நம்ம ட்ரேஜினியஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ ட்ரேடிங் இன்வால்வ்ஸ் த ஹை ரிஸ்க். பட் அந்த ரிஸ்க்கை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எந்த மாதிரி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத எஜுகேட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீக் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரணுங்கிறதுக்காக தான் ஒரு டைரக்ஷனை கொடுக்க போகிறோம். அந்த டைரக்ஷனில் எப்படி எப்படிலாம் ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐ பட்டன் தரேன். லாஸ்ட் வீக் கோல்டு அனலைசிஸ் வீடியோ போயிட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஆஃப்டர் இந்த வீடியோ பாருங்கள். அதோட கண்டினியூஷனாக இந்த வீக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி க்ளீன் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கிளியராக கீழே விழுந்துக்கிட்டு மார்க்கெட்டோடைய வேலை பார்க்கும்போது டே கேண்டில்ஸ் ஒரு க்ளீன் பிரேக் அவுட் கேண்டலாக இருக்குது. பட் இங்கே இருக்கிற சான்சஸ் என்ன, மார்க்கெட்டோடைய வேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா க்ளீனான ஸ்விங் லோ லெவல்ஸில் மார்க்கெட் இப்போ வரைக்கும் அப்ரோச்சபிளாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் டெய்லியில் பார்க்கும்போது இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ மார்க்கெட்டோடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது 3993 ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த லெவல் வரதுக்கான மார்க்கெட்டில் இன்னுமே நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்குங்கிற பேஸாக வச்சு தான் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணோம். ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ. இப்போது கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ளீன் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற ஒர்க் அவுட் பிளானிங் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பிளான் பண்ணும்போது லாஸ்ட் வீக் நான் என்னென்னலாம் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாதிரிலாம் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் என்னோட ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் இங்கே எடுத்துருந்தோம். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டேன், ஆல்ரெடி வீடியோவே நான் போட்டிருந்தேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தேன், இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ நான் போட்டிருந்தேன், நெக்ஸ்ட் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி ஸோ இந்த ட்ரேடில் லாஸ் ஆனதுமே நான் பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அகைன் மார்க்கெட்டில் இந்த இடத்துல வெயிட் பண்ணேன், பட் ட்ரேட் கிடைக்கல. ஃப்ராங்காக சொன்னால் நான் வெயிட் பண்ணேன், ட்ரேட் எடுக்கலை. ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா 1:1 போயிட்டு என்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ ஓகே, நான் அதையுமே நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ எகைன் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணோம். ஸோ எகைன் அதே மாதிரி 1:1 போயிட்டு என்ட்ரி ஹிட் ஆச்சு. பட் ஓகே, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்கிறது தான், நடக்கிறத மட்டும்தான் ஷோ பண்ணுறேன். ஸோ எகைன் எனக்கு இந்த ட்ரேட் டார்கெட் ஹிட் ஆச்சோ, இந்த இடத்துல என்ன ஆச்சு 1:1 போயிட்டு டார்கெட் ஹிட் ஆகாமல் என்ட்ரி போயிட்டு கேப்சர் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம். எல்லாத்துக்குமே எல்லா ட்ரேடுக்கும் நான் பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த பிரேக் டவுன் வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு புரியும். ஸோ இப்போது மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லாத்தையுமே சொல்கிறது மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் நடக்கும்போது நான் அனலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த லெவலில் நான் இருக்கும்போது இது எனக்கு க்ளீன் ஃப்ளிப் ஆச்சு, இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹை அப்படிங்கிறது இந்த லெவலில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஹைலேருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பேன். ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரெச்சர் பிரேக் ஆகிருக்கு. இன்டர்னல் ஸ்ட்ரெச்சர்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள், இந்த மொமெண்டமில் ஸ்ட்ரெச்சர் க்ளீனாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த க்ளீன் ஸ்ட்ரெச்சரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லெவலில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெவலில் மார்க் பண்ணும் போது என்னுடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5260 நான் மார்க் பண்ணுவேன். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியாவோட மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா லோ லெவல் ஆகிட்டு மார்க் பண்ணிட்டேன். இந்த லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் கீழே விழணும். அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஒன்று, இந்த லெவல்லேருந்தே மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னா கீழே விழணும். அண்ட் தென் இதை டாமினேட் பண்ணிட்டா இந்த லெவலில் கீழே விழணும். ஸோ 2 லெவலில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் 2 லெவலில் நான் மார்க் பண்ணும்போது மார்க்கெட்டுடைய மொமெண்டம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இப்போது இங்கேருந்து அப்படியே கீழே விழும். இல்லை அப்படின்னா இந்த இடத்த டாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு லெட்ஸ் சி மார்க்கெட்டோட ட்ராவல் இங்கே இருக்க போகுது. தென் இங்கே இருக்க போகிற மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான ஸ்ட்ரெச்சர் மாடலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே நான் சொல்லுவோம் மார்க்கெட் ஆஃப் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் எகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ண போகுதா இல்லை அப்படியே கீழே விழ போகுதாங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் சைக்கிள். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சம்திங்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ வெல் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் ஆகுதாங்கிறத நம்ம பார்ப்போம். கரெக்டா? ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் செனரியோ சுச்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 50 மினிட் சார்ட்டில் இந்த இடத்துல ஃப்ளிப்பாக நான் இந்த லெவலில் மார்க் பண்ணுறேன். அப்போ என்னோட ஸ்விங் லோவாக எங்கே ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னோட ஸ்விங் லோ லெவல் இதுதான். என்னோட ஸ்விங் லோ லெவல் இதுதான் அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு நான் வந்து மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணும்போது இந்த இம்பல்ஸோடைய கரெக்ஷன் ஏரியா எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்விங் லோ டு ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். என்னுடைய 5260 லெவலை மார்க் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ வெல் இந்த 5260 விட இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியாவாக நான் இந்த லெவலையும் நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் இது இந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லோ. ஓகே, ஸோ வெல் இந்த லோவை நான் எடுத்ததுக்கு அப்புறம்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லோக்கு ட்ராவல் ஆகுது பார்ப்பேன். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன அப்ரோச்சபிள் பண்ணால் என்ன ட்ரேட்ஸை எடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போனேன்னா ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் இந்த ஜோனில் என்ன ரியாக்ட் ஆக போகுது. ஏன்னா மேக்ஸிமம் டவுனுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ கரண்ட் செனரியோ எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 ஹவர்ஸை பார்க்கும்போது கரண்ட் செனரியோ எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ்க்கான பிளான் பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் மார்க்கெட் டவுன் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ டவுன் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வேவ் ஆஃப் அப்ரோச் இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு அதே மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்விங் லோ வரைக்கும். ஸோ இந்த லோவர் டச் பண்ணலை அப்படின்னா ஸோ வெல் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் திங்க் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த ஸ்விங் லோலேருந்து ரியாக்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. சி இந்த ஸ்விங் லோலேருந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு எகைன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னதான் நம்ம இப்படி சொன்னாலும் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்டாக இருக்குது, என்னதான் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலும் மேக்ஸிமம் சான்சஸ் செல். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பை சைட் ட்ரை பண்ணுறதை விட பெட்டர் டு கோ ஃபார் த செல் சைட்.
செல்லுக்கான வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த செல்லுக்கான ட்ரேட்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கோல். ஸோ நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது. ஸோ இந்த ஜோன்ஸை நான் மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல செல்லுக்கான வாய்ப்பு எப்படி எப்படிலாம் அமைதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செல்ஸ் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் ஃபஸ்ட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணட்டும். இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன மார்க்கெட்டில் நடக்க போடுங்க பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர்ஸை க்ளீனாக டிட்டர்மைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த லெவலுக்கு போங்க. ஸோ என்ன இன்னுமே நான் சொல்லணும் அப்படின்னா மேபி கரண்ட் செனரியோ ஒரு அப்டன் செனரியோவாக இருக்கிறதுனால மேபி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு மேலே ட்ரை பண்ணுறது ஒரு ராங் டிசிஷன். ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா பை ட்ரை பண்ணாதீங்க. பட் ஒரு ஸ்கேல்பராக இருக்கீங்க அப்படின்னா அந்த செல்லுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு யூ கேன் ட்ரை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்லுக்கான செட்டப்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல ஹை அப்படிங்கிற ஒன்று இருக்குது ரைட். ஸோ இந்த ஹை லெவலை எனக்கு டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக்கலாம் அப்படின்னா செல்லுங்கிற மாதிரி யோசிச்சு ஐ கேன் டேக்கிங் த செல் என்ட்ரி வித் த ஸ்கேல்பிங்கில் தான் ட்ரை பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செல் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ ஸ்டாப்லாஸ் இங்கே வைப்பேன், டார்கெட்டை 1:2 வைப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் எடுத்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு டார்கெட் அடிக்கணும்னு நினைக்காம எனக்கு தேவையான இடத்துல ட்ரேட் செட்டப்ஸ் கிடைக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் கிடைச்சா எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறது ஒரு செல்லுக்கான வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுங்கிறத பாருங்க. பை போக வேணாம். எப்போ நான் பை போகலாம்? ஒன்று இந்த ஜோன் நான் வரைஞ்சி வச்சுக்கேன், இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் த பை. அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் த பை. அதுவுமே எந்த ஏரியா வரைக்கும்னா இந்த ஏரியா வரைக்கும்னா எப்போ இந்த லெவலில் டாமினேட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வில் பி கண்டினியூ டு த பை. ஸோ அதுக்கப்புறம் பை போகிறத யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறத நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ பை போகிறது மேபி இது வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இங்கே இந்த ஸ்விங்லோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் சான்சஸ் கம் டு த செல். ஒன்று இங்கேயா இல்லை இங்கேயா, அது வரைக்கும் இந்த டெஸ்டினேஷன்ஸோட இன்டர்னல் லெவல்ஸை பிரேக் பண்ணால் எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை 1க்கு 2 டைம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இல்லை இதை பற்றினா ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஸ்ட்ரக்சரை பற்றினா ஃபுல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேணும், இந்த கேண்டலோட சைக்காலஜி எனக்கு புரியணும், இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டோடைய மொமெண்டமே நான் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா டெஜினியஸ் டீமை கண்டக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரீ கோர்சஸ்லையோ இல்லை பெய்ட் கோர்சஸ்லையோ ஜாயின் பண்ணி நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் 200% குவாலிட்டியான சர்வீசஸை டெஜினியஸ் கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் 6 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், இப்போவே உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. இனிமேல் பை பை.